வணக்கம். 48 மணி நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? வெளியான தகவலால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, மேலும் துரைமுருகன் உட்பட ஒவ்வொரு நபர்கள் மீதும் பல்வேறு விதமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் கடைசியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கைகளை புகட்டும் விதமாக செயல்பட்டாரா, மேலும் இதற்கு அரசு அதிகாரிகளும் துணை புரிந்தார்களா என்ற பல்வேறு விதமான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவிற்கு 3000 கோடி கருப்பு பணத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார் என்றும், அதை வெள்ளை பணமாக மாற்றுவதற்குத்தான் இந்த அமெரிக்கா பயணம் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்குத்தான் கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றி தேர்தலில் விநியோகம் செய்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு திரும்பி வந்தவுடன் முதலாவதாக டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவார்கள் என்றும், விசாரணையின் அடிப்படையில் அனைத்து விதமான சாட்சிகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்வதற்கு கூட தயங்க மாட்டோம் என்பதற்கேற்பதான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற அனைத்து விதமான செயல்களும் மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அதற்கு முன்பாக ஜப்பான், சிங்கப்பூர், துபாய் நாட்டிற்கு சென்று பல கோடிகள் முதலீடுகளை பெற்றதாக கூறியிருந்தார். ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் துபாயில் இருந்தோ, சிங்கப்பூரில் இருந்தோ, ஜப்பானில் இருந்தோ நிறுவவில்லை. ஆனால் கருப்பு பணங்கள் அனைத்தையும் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கும், தனது உறவினர்களுக்கு புதிய நிறுவனங்களை வாங்குவதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பணத்தை தனக்காக செலவழிப்பதாக தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மக்களின் வரிப்பணத்தை தேவையில்லாமல் எப்படி ஒருவர் செலவிடலாம்? இதற்கு கடிதங்களை தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். 3 பக்கமும் தற்பொழுது வினையாக இருக்கிறது. ஒன்று அமைச்சர்கள், மற்றொன்று அமலாக்கத்துறை. தற்பொழுது புதிதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவது சட்டத்திற்கு எதிரானது என்றும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் விரைந்து இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும், தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது ஆட்சி மிக மிக மோசமாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களிடம் கடிதம் கொடுத்திருப்பதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.